இன்றைக்கி வயிறு மற்றும் குடல் இரத்த இழப்பு, கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ப்ளீடிங்னு சொல்லுவாங்க. அந்த வியாதி வந்தால் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒருங்கிணைத்த சிகிச்சையை துரிதமாகவும் துல்லியமாகவும் கண்டறிஞ்சு கொடுக்கறதுக்கான சிறப்பு மையங்களை திறக்கிற ஒரு விழாவில் தான் இப்போ கலந்துட்டுருக்குறோம். இதில் ஊடக நண்பர்கள் கேட்டாங்க, எதனால் இந்த இரத்த இழப்பு ஏற்படுதுன்னு. ஒன்று இரைப்பை மற்றும் குடலில் புண்கள் வர்றதுனாலையும், இல்லைன்னா கல்லீரல் பாதிப்புனால இரத்த குழாய் வீங்கி அது வெடித்து பலத்த இரத்த இழப்பு ஏற்படுறதுனால வருதுன்னு சொல்லியிருந்தேன். வியாதி வந்த பிறகு நல்ல சிகிச்சை கொடுக்கறது நல்ல விஷயந்தான். பட் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இப்படிப்பட்ட வியாதிகள் வராமல் தடுக்கணும். வராமல் தடுக்கணும், எதனால் அந்த வியாதி வருதுன்னு நம்ம யோசிக்கணும். ஒன்று கல்லீரல் பாதிப்புக்கு முக்கியமான காரணம் மது பழக்கம். இப்போ மறைவாக இருட்டில் செஞ்சிட்டு இருந்த ஒரு தப்பான காரியன்ற குற்ற உணர்ச்சியோடு செஞ்சிட்டு இருந்த நம்ம எலைட்டாக லைட்டு வெளிச்சத்தில் அப்பா பையனை கூப்பிட்டு மனசை தேத்திக்க வாப்பா மது குடிக்கலான்னு சொல்கிறதும், அம்மா சைட் டிஷ்ஷாக ஆம்லெட் போட்டுன்னு வர்ற அளவுக்கு இது வீட்டு கூடத்துக்கும் அலுவலக மையத்துக்கும் வந்துருச்சு. அப்படி தப்பான உணர்ச்சி இல்லாமல் மது அருந்தலான்ற ஒரு அந்த கலாச்சார மாற்றத்துக்கு எதிராக நம்ம இப்போ ஒரு கருத்தை முன்வைக்கணும். மது அருந்துன்றது நம்மளுடைய உடலுக்கும் நம்மளுடைய கலாச்சாரத்துக்கும் மாறான விஷயம். அதனால் கல்லீரல் பாதித்தா இரத்த இழப்புனால மரணம் சம்பவிக்கின்ற அபாயத்தை நம்ம பார்க்குறோம். 20-30 வயசில் வீட்டுக்கும் நாட்டுக்கும் உழைக்க வேண்டிய ஒரு இளம் பிள்ளைகள் இப்படி கல்லீரல் பாதித்து இரத்த சேதத்தினால மரணிக்கும் போது ஒரு மருத்துவராக அந்த வேதனையை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். அந்த மது பழக்கத்தை நம்ம தப்பானது அப்படின்ற கருத்தை சின்ன வயசுலேருந்து விளைவிக்கணும். அதுக்கு நம்ம பழைய கலாச்சாரத்துக்கும் போகணும். குடிக்கிறவங்கள சமுதாயம் கொஞ்சம் பழித்து பேசணும். அது நல்ல பழக்கம் இல்லைன்ற அந்த குற்ற உணர்ச்சி தூண்டினா தான் புதுசாக அந்த பழக்கம் மற்றவங்களுக்கு வராமல் இருக்கும். இரண்டாவது அந்த கல்லீரலில் கொழுப்பு வர்றதுக்கு மது இல்லாமல் கொழுப்பு சேர்றது காரணம். மது இல்லாமல் கொழுப்பு சேர்றது என்பது அதிகமான துரித உணவுகளை உட்கொள்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேயும் உறங்கிட்டு இருக்கிற அந்த நள்ளிரவில் ஜகஜகஜன்னு லைட் போட்டுக்கிட்டு ஃபுட் கோர்ட்டு, ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்ட்டு பிரியாணி, மசாலா மற்றும் விதவிதமான உணவு வகைகளில் பொரிச்சதையும் கொழுப்பையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்கிற இன்னொரு பெரிய கலாச்சார சீரழிவு நடந்துகிட்ருக்குது. அந்த நேரத்தில் சாப்பிட்டுட்டு போய் நம்ம படுத்தோம்னாக்கா அந்த கொழுப்பு எதுவுமே ஜீரணமாகாமல் நேராக கல்லீரலுக்கு போய் சேர்ந்து கல்லீரல் நாடுகளில் பாதிப்பட்டு அவங்களுக்கும் இந்த மாதிரி இரத்த இழப்பு, அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பு என்ற ஆபத்துகள் அவங்கள சில பேர் காத்துட்ருக்குன்றதை நம்ம எகைன் பொறுப்புணர்வோடு நம்ம போய் சேர்க்கணும். இந்த 2 பழக்க வழக்கங்களை மாற்றினோம்னாக்கா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், கல்லீரல் ஆரோக்கியம், இந்த 2ஐயும் காப்பாற்றி அதனால் ஏற்படக்கூடிய அந்த இரத்த இழப்புன்ற ஒரு ஆபத்து, அந்த ஆபாயம் வராமல் நம்மளை காப்பாற்றிக்கலாம். நன்றி. ஒரு காலத்தில் நம்ம ஒரு இசை கேட்குறோம், ஒரு கதையை படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த கதை படிக்கும்போது நம்ம அந்த மாந்தர்கள் எப்படி பேசுவாங்க, அந்த காட்சிகள் எப்படி இருக்குன்னு நம்ம யோசிப்போம். இப்போ கதையை கேட்கும்போது, காதால் கேட்கும்போதோ கண்ணால் படிக்கும்போதோ நம்ம மூளை நம்ம கூட சேர்ந்து வேலை செய்யும். இப்போ அதை படக்காட்சியாக பார்க்கும்போது மூளை ஜஸ்ட் உள்வாங்கிக்க மொழியை அதிகமாக யோசிக்காது. அது அப்பயே இடியட் பாக்ஸ்னு சொல்லுவாங்க, எந்த நேரமும் டெலிவிஷன் பார்க்குறது. இப்போ அதுக்கப்புறம் இப்போ பிரெயின் ராட்டுங்கிறாங்க. மூளை மக்கி போகிற மாதிரி 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்தில் எந்த குப்பையோ காமிச்சிக்கிட்டு ஒரு கட்டை வரலால் அப்படியே தள்ளிட்டு பார்க்குற அந்த ரீல்ஸ் பார்க்குற அந்த ஒரு கொடுமையான பழக்கம் வந்துட்டுருக்கு. இதனால் உடல், கண், அந்த பிடிச்சினுக்கிற ஷோல்டரு, கை விரலுக்கு மட்டும் இல்லை, பிரெயினும் பாதிக்குதுன்றது தான் அறிவியல் உண்மை. அதனால் அந்த ஒரு பழக்கமும் மக்களுக்கு அது நல்லதில்லை. எதையும் அளவோடு செய்யுங்க, கொஞ்சமாக செய்யுங்க. மணிக்கணக்காக அந்த ரீல்ஸ் பார்க்குற மயக்கத்திலே இருந்துடாதீங்க. அது பின்னாடி மூளை, உடம்பு எல்லாத்தையும் கெடுத்து விட்டுடும்.